கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு முதலாவது எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இரக்கமும் இந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள பிதாவாகிய தேவனுடைய ஒத்தாசையும் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. அப்படி எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், வெகு காலமாக தெற்கு பகுதியிலிருந்து ஒரு சகோதரன் இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். சென்னை பகுதியிலிருந்து 2 சகோதரர்கள் இவ்விதமான ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்துவின் நேசிக்கிற, அவரை அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தகப்பனே என்று ஜெபிக்கிறார்களே, அது வேதாகம ரீதியா சரியா இருக்கிறதா என்று சிலர் பல ஆண்டுகள் முன்னால் இருந்து கேள்வி கேட்டே இருக்கார். ஆனாலும் அதை பொது வழியில் பேசலாமா பேசக்கூடாதான்னு யோசிச்சுட்டு நாம் இதுவரைக்கும் சொல்லாமே இருந்தோம். ஆனாலும் அது என்ன இருக்கிறது என்று இப்பொழுது விவரித்து காட்டுவோம். அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒருவர் இப்படி கேட்டிருக்கார், நம்ம அப்பா என்று நம்ம ஜெபிக்கலாமா? சிலர் இயேசுவை அப்பான்னு ஜெபிக்கிறாங்க. அது உங்க பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியானவர், அப்படி அவங்க 3 பேரையும் ஒன்றா நினைப்பதனால அவங்க ஜெபிக்கிறாங்க. சரி, அவங்க ஜெபிக்கிறது என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமிக்குரிய ஒரு பெற்றோரை நம்ம எப்படி பேசுவோமோ அப்படி நாம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால, ஆதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் இதுதான் ரொம்ப அன்பான வார்த்தை, ரொம்ப நெருக்கி நின்று பக்கத்தில் நின்று பேசுகிற வார்த்தை அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம இப்போ தேவனே அப்படிங்கிறதுக்கும் பிதா என்பதற்கும் கொஞ்சம் கூப்பிடுகிற வார்த்தையில் கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி இவங்க யோசிக்கிற இந்த யோசனை என்று கேட்டீங்கன்னா, நாம நம்முடைய அப்பாட்ட எப்படி பேசுவோமோ, நம்முடைய பெற்றோர்கிட்ட எப்படி பேசுவோமோ, அதே மாதிரி நம்ம நெருக்கமான ஒரு வார்த்தையை போட்டு பேசினா என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வேதத்தில் தேடுறாங்களோ இல்லையோ, அந்த தேடின பிற்பாடும் மூல பாஷையில் புரிந்து கொள்ளாம தான் இருக்காங்க. இது வெகு காலமா நம்முடைய பிள்ளைகளும் சிலர் சொல்றாங்க. அதற்கு ஆதாரமாக காட்டுகிற வசன பகுதிகள் ரோமர் 8:15, கலாத்தியர் 4:6, மார்க்கு 14:36 3 வசனங்களையும் நாம் வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், தமிழில் இருக்கிற பிரகாரம் வாசிப்போம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கலாத்தியர் 4:6 வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். மார்க்கை நம்ம படிப்போம், ஏசியாவில் கூட இருக்கு, அதை இப்போ படிக்க மாட்டோம். மார்க்கு 14:36, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். இங்கே பயன்படுத்துகிற வார்த்தையானது ABBA, அபா ஃபாதர். நீங்க எந்த பாஷையில் போனாலும் சில அபான்னு தான் போட்டிருக்காங்க. சில தெலுங்கு மொழிபெயர்ப்பில் நைனா போட்டிருக்காங்க. ஆனாலும் நம்ம செக் பண்ணுவோம், எல்லாத்தையும் எல்லா மூல பாஷையோடு சேர்த்து செக் பண்ணி அதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும் நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். தமிழில் இதை எப்படி அப்பான்னா எப்படி சொல்லணும்னா APPA அப்படிதான் தமிழில் பண்ணிக்கணும், இங்கிலீஷில் சொல்ல முடியும். ஆனால் அராமியக்கு வேடு இது எல்லாமே நம்ம ஒன்றா சொல்ல இருக்கிறோம். இந்த 3 வசனங்கள் இருந்தால் கேள்வியானது எழுப்பப்படுகிறது. ஒருவேளை அவரவர் பாஷையில் சரியா இருக்கிறபடினால நம்ம சொல்லலாம் என்று
சிலர் சொல்ல முடியும். நாம் அதை நேர்மையாக ஒத்துக்கிறோம். கண்டிப்பாக ஆமாம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் புதிய மொழிபெயர்ப்புகள் என்று சொல்லி எளிமையாய் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய வார்த்தைகள் என்று சொல்லி அவங்க நிறைய கொண்டு வராங்க. அதாவது ஸ்நானம் என்றால் குளியல் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்போ ஸ்நானம் என்றால் குளியல் என்றால் எல்லா இடத்துலையும் ஸ்நானம் என்றால் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. குளியல் என்று போற்ற போறாங்க. அது கடினமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். பாருங்க, வேதாகமும் வெறும் வார்த்தையோடு மட்டுமில்ல, அதனுடைய சாராம்சத்தையும் சூழ்நிலையும் உள்ளடக்கி அநேக வார்த்தைகள் இருக்கிறது. உலகத்தினுடைய வார்த்தையை போல அது இருப்பது கிடையாது. ஆக உலகத்தில் மொழிபெயர்க்கிற மாதிரி மேற்கவும் முடியாது. ஏன்னா தவறான மொழிபெயர்ப்பாக இன்றைக்கே அநேக தவறான மொழிபெயர்த்த வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு சந்தேகம் என்று வருகிற பொழுது நம்ம எங்கே போகணும்னா, சரி சில நேரங்கள் ஆங்கிலத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சரியா இருக்கு. மூல பாஷையிலையும் நம்ம கண்டிப்பா போய்த்தான் ஆகணும். போகாம நீங்க அதை பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நாட்கள்ல அதெல்லாம் போகலைன்னா உங்களை நிறைய வஞ்சித்து ஏமாற்றி போடுவாங்க. சரி தெரியாதே அப்படின்னு இல்லை. இன்னைக்கு செல்போன்லயே நமக்கு எல்லா காரியங்களையும் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிறது. இதுல நீங்க டிக்ஷனரியை சார்ந்திருக்கும் போது கூட கவனமா சார்ந்திருக்கணும். ஏன்னா தவறான விளக்கம் கொடுத்தாங்கன்னா அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம சோதித்து பார்த்து கண்டுபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவன்கிட்ட ஞானம் கேட்கணும். விடுங்க பிரதர், இப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது கொஞ்சம் பேசுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது பாடத்தை முடிக்கிற வரைக்கும் இருங்க. ஒரு 4-5 பாடங்களுக்கு மேல அது போக வாய்ப்பு இருக்கிறது. ஆக நீங்க ஒரு பாடமா மெதுவாக ஜெபத்தோடு நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல நாம இந்த மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு எதிராக சில ஆலோசனைகளை நம்ம வழங்குறோம். அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரண காரியத்தை இன்னும் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலத்தில் தமிழ்ல முதலாவது தகப்பனே, தந்தையே, பிதாவே, பிதாவாகிய உங்கள் பிதாவாகிய சாத்தான் அப்படி சொல்லுகிற அந்த பிதாவுக்கும் எல்லாத்துக்குமே ஃபாதர் என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் ஸ்ட்ராங் நம்பர் ஒரே மாதிரி கூட இருக்கு. ஆனா சொற்பொருளை வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. அதை நம்ம பார்க்கறதுக்கு மக்கள் விரும்பல. அப்போ கேள்வி என்னன்னா, அப்போ எந்த மொழியில எப்படி இருந்தாலும் ஆங்கிலத்தில் ஃபாதர் அப்படின்னு தானே இருக்கு. ஃபாதர் என்றாலே நாம தந்தைன்னு சொல்லலாம், தகப்பன்னு சொல்லலாம், பிதாவின்னு சொல்லலாம் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, உங்களுடைய ஞானத்தின்படி நாம் நினைக்கிற புரிந்து கொள்வதன்படி சரியா கூட இருக்கட்டும். நாம் அப்படியே போவோமா, இல்ல வேத வசனத்தை வாசிக்கும் போது பூமிக்குரிய ஆபிரகாம் போன்ற தகப்பனுக்கு என்ன வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பெற்றாருக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய பிதாவுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்கேயாவது அப்பா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா, ஏன் அப்படி பயன்படுத்தப்படல, நம்ம எப்பாவது யோசிக்கிறோமா? பாருங்க, அங்கதான் நம்ம தவற விடுறோம். நம்ம இதை யோசிக்கிற நாம இதை எங்கிருந்து கத்துக்கிட்டோம் அவ்வளவு சீக்கிரமா? எல்லாரும் சொல்றாங்க, நாமளும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் மனிதனுடைய சிந்தையா அல்லது உயர்வானவரை நாம் போற்றுகிற சிந்தையா? பாருங்க, நம்முடைய சிந்தையிலும் உயர்ந்த சிந்தை இருக்கிறது, நம்முடைய யோசனையிலும் உயர்ந்த என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஆங்கிலத்தில் பார்த்துட்ட உடனே இதெல்லாம் அப்போ நம்ம மொழிபெயர்ப்பில் வித்தியாசமான வார்த்தைகளை போட்டிருக்காங்களே, ஒரே மாதிரி போடலையே. அப்போ ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை இருந்தாலும் தமிழில் மற்ற பாஷைகளில் ஒரே விதமான வார்த்தையை பிதாவை பிதாவின் போடல, அப்பா அப்பான்னு போடல, தந்தை தன்றின்னு போடல, தந்தை தந்தைன்னு போடல, குருஜி குருஜின்னு போடலையே. அப்ப என்ன, ஏன் அப்படி போடல? அப்போ அவர்கள் ஞானம் இல்லாதவர்களா? தேவன் ஞானம் இல்லாதவர்களை இந்த வேலை செய்ய வைத்தாரா என்று நம்ம கொஞ்சம் நம்முடைய உயர்வான சிந்தனைக்கு நாம கொடுக்கணும்.
நாம் ஒரு தாழ்வான ஒரு சிந்தனையை விட ஒரு உயர்வான காரியங்களை செய்யணும். வார்த்தைகள்லையும் சொற்கள்லையும் ரெண்டு ஒன்று தாங்க. வார்த்தையிலும் சரி, சொற்கள்லையும் சரி, நம்முடைய சிந்தனையிலும் சரி, நம்ம உயர்வானவரை ஒரு கனமுள்ள வார்த்தையிலே தேவன் எப்படி பேசும்படி இங்கே கொடுத்திருக்காரோ அதே போல பேசுவதற்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும் பாருங்க. நான் இப்போ நான் சொல்ல போறதுக்கெல்லாம் எந்த வார்த்தையும் தரப்போறதில்லை. ஆலோசனைகளாக உங்களுக்கு சிந்தனைக்கான சில கேள்விகளை கேட்கிற பிறகுதான் எல்லாத்தையும் நம்ம வசனம் மூலமா எல்லாத்தையும் சொல்லுவோம். கண்டிப்பாக நீங்கள் பொறுமையோடு கொஞ்சம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு ஏன் வருது? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இப்படி சொன்னா என்ன அப்படின்னு ஏன் வருதுன்னா, இருக்கிறதை நாம் சரியாக அப்படியே பின்பற்றுவதை விட இல்லாத ஒன்றை இதற்கு சென்று இந்த பாஷைக்கு சென்று இந்த பாஷையை பார்த்து அப்படி என்றால் இதுதானே அர்த்தம் என்று நம்ம சொல்லுவதை விட இருக்கிறதை நம்ம தெளிவா ஏன் கூப்பிட நம்ம அதை மறுக்கிறோம்? அவங்க எப்படியெல்லாம் வேதத்தில் பேசியிருக்காங்களோ அந்த தெளிவான வார்த்தையே நம்ம செய்வதற்கு மறுக்கிறோம். ஒருவேளை நான் இதை பேசியே பழகியிருப்பேன், மாற்றுவதற்கு எனக்கு விருப்பம் இருக்காது. ஒருவேளை நான் தவறான பயிற்சியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க, அதை மாற்றுறதுக்கு இன்னொருத்தர் தூண்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை மாற்ற முடியாமல் கடினமானதாக இருப்பாங்க. இப்படி சில நேரங்கள் இருக்கு. சிலருக்கு நியாயமான கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனால் கேள்வியை பொறுத்து தான் இது நியாயமான கேள்வியா என்று நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பிதாவை நம்ம சில பூமிக்குரிய வார்த்தையில பேசுகிற வார்த்தைகளே சில மதிப்புள்ள வார்த்தை, சிலர் கீழான வார்த்தை, சில மேடை வார்த்தை, இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆகினால நம்ம ஒரு பூமிக்குரிய ஒரு அழிந்து போகிற ஒரு பிதாவுக்குரிய அல்லது மன்னிக்கணும் ஒரு பெற்றோருக்குரிய வார்த்தையை அதில் போய் சேர்க்கணும் நம்ம நினைப்பது ஒருவேளை தவறில்லை நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம எல்லாம் படைத்து உலகத்தை ஆளுகிற அவர் நமக்கு சொல்லாத பொழுது அந்த சொல்லாத வார்த்தையை அதுல போட்டு கூப்பிடணும் நான் ஏன் நினைக்கிறேன்? தேவனுடைய வார்த்தையில் நான் எப்படி செபிப்பது, யாரிடத்தில் செபிப்பது, நான் செபிக்க கூப்பிடுகிறவரை எப்படி சொல்லி கூப்பிடுவது என்று தேவனுடைய வார்த்தையில நம்ம படிக்கணும். அதிகமா நம்ம தேடணும். தேடினா அது தாழ்மையாய் தேடினால் கண்டுகொள்ள முடியும். அப்படி தேட முடியலன்னா நாம் இந்த காரியங்களை இன்னும் அதிகமாக கேட்டுக்கிட்டே வரணும். அநேகர் இதை தேடுவதில் அதிகமான மக்கள் விருப்பமா இல்லை. பாருங்க, இந்த வசனத்தில் நான் முன்னமே சொன்னேன், அப்படி அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க அந்த சொல் ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா? கலாத்தியர்லையும் ரோமர்லையும் நிச்சயமா இருக்கு. அதை நம்ம இன்னும் சொல்லலை, ஆனால் சொல்லுவோம். வசன் ரீதியாக உங்களுக்கு விளக்கி சொல்லும் போது வருவோம். முதலாவது நம்ம கேட்டிருக்கிறோம், இதெல்லாம் ஏன் நமக்கு வருது? நாம முதலாவது அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக மனுஷங்கள்லாம் எவ்வளவு பேர் பேசுறாங்களோ அதை நாமளும் பேசலாம் என்று விரும்புகிறோம். இது முதலாவது. இதுக்கு நம்ம பதில் வசன ரீதியா சொல்லுவோம் எல்லாத்துக்கும். ரெண்டாவது, ஏனென்றால் நான் ஏன் இப்படி இந்த மாதிரி அதிகமா தேட விரும்பாம எளிமையா நான் கற்றுக்கொள்ள விரும்புறேன்னா, நான் தேவனை விட மனிதனையும் அதிகமான பிரபலமான மனிதர்களையும் அவர்கள் கூப்பிடுகிற வார்த்தைகளையும் அவர்கள் பாடுகிற பாடல்களையும் அவர்கள் சொல்லுகிற அந்த சொல்லையும் நான் தேவனுடைய வார்த்தையை விட அவருடைய மனிதனுடைய வார்த்தையை அதிகமாய் மதிக்கிறதினால. இரண்டாவது, என்னுடைய ஞானம், எனக்கு அது கல்வி ஞானம் ஒருவேளை சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்குது. அப்போ உலக ஞானத்தை தேவனுடைய வார்த்தையை விட அதிகமாய் நான் விரும்புகிறவனாக இருக்கணும். இரண்டு காரியங்களை முன்வைத்த போதும் தேவனானவர் நமக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் வச்சிருக்கார், ஆசீர்வாதம் சாபம் வச்சிருக்கார், பொல்லாங்கானதும் நல்லதும் வச்சிருக்கார், சொல்லியிருக்கார். நிறைய காரியங்களில் நடந்த சம்பவங்களும் சேர்த்துதான் இருக்கிறது. இதை சொன்ன பிற்பாடு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால்,
நீங்கள் நன்மையானதை தெரிந்து கொள்ளுங்கள், பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், பொல்லாங்கானதை விட்டு விலகுங்கள், எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள், ஆனால் இவைகளை சாப்பிட வேண்டாம், அது நமக்கு போதாதா? இப்படி நாம தாழ்மையா தேடணும். நம்ம எதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க, எதெல்லாம் பயன்படுத்தல. இப்போ பயன்படுத்துகிற வார்த்தைகளை விட பயன்படுத்தாத வார்த்தைகளை இது சேர்க்கலாம், இதை இணைக்கலாம், இப்படி கூப்பிடலாம் என்று நான் ஏன் நினைக்கணும்? அப்ப எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தேவன் பார்க்கிறாரா? பாருங்க, ஒன்று நான் புதிய வகையை புகுத்துகிறவனாக இருக்கலாம், இன்னொன்று நான் பழக்கமாக செய்யலாம், இன்னொன்று பாரம்பரியமாக இப்படியே நான் சின்ன பிள்ளைந்து கற்றுக்கொண்டிருக்கலாம். அப்ப இதெல்லாம் இன்னொன்று கற்றுக்கொள்ளவும் கேட்கலாம். கற்றுக்கொள்ள கேட்கிறவங்க அவங்க இந்த வார்த்தைகள்லாம் பொருத்தி பார்த்து கேட்க மாட்டாங்க. கற்றுக்கொள்ள கேட்கிறவங்க இப்படி இருக்கே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. சரி, அப்போ நாம இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறதில்லை? இந்த சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கும் பொழுது நாம ஏன் அப்படி செய்யறதில்லை? வெளிப்படையாய் இருக்கிறதை விட்டுவிட்டு நாம் தோண்டி தேட முயற்சி செய்கிறோம். தோண்டி தேடும் போது சிலது மறைஞ்சுக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக ஞானம் வேணும். தோண்டி தேடுகிற வார்த்தைகளும் இருக்கிறது, ஆனால் இதுவல்ல. இது நாம் பேசுவதற்கும் நாம போதிப்பதற்கும் நாம ஜெபிப்பதற்கும் நிறைய வார்த்தைகளை தேவன் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நம்ம இந்த ஜெபிக்கிற காரியங்களை சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் பேசணும். அதை நம்ம பேசினா நம்முடைய பாடம் மாறி போயிடும். அதை நம்ம இப்போ பேசல. சிலர் கர்த்தாவே என்று ஜெபிக்கிறாங்க, சிலர் வெவ்வேறு விதமா சிலர் பிதாவே என்றும், சிலர் தேவன் என்றும், சிலர் நேற்றும் இன்றும் மாறாதவர் என்றும், சிலர் வானாதி வானங்களுக்கு மேலானவர் என்றும், சில அன்புள்ளவர் என்றும், இரக்கமுள்ளவர் என்றும், சிலர் சில வார்த்தைகளை சொல்லி பேசுகிற ஜெபத்தை கேட்டிருக்கிறோம். அதில் எதுவும் தவறில்லைங்க. ஆனால் எதுவும் தவறில்லை, முதல் காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் இன்றைய புதிய ஏற்பாட்டு நாட்களிலே பிதாவாகிய தேவனிடத்திலே எப்படி ஜெபித்திருக்கிறார்கள் என்பது பார்ப்பது கடினமா இலகுவா? ரொம்ப சுலபம். பாருங்க, புதிய ஏற்பாடு ஒரு சின்ன புஸ்தகம். பழைய ஏற்பாட்டையும் நம்ம பாருங்க, ரொம்ப சின்ன ஒரு பகுதி. இன்றைக்கு நம்முடைய நாட்களில் அடிச்சுவடு சின்ன பகுதி. ஆனால் இவைகளை படிப்பது லகுவானது. இதில் இயேசு எப்படி சொல்லியிருக்காரு மற்றும் அப்போஸ்தலர்கள் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே வேதத்தில் இருக்கிறது. நாம இதெல்லாம் விட்டுட்டு இன்னொன்னுக்கு போறோம். பாருங்க, நம்ம அவங்கள விட தங்களை உயர்த்தி ஏதோ பார்க்கிறோம், ஒரு சிறப்பா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். மனிதர்கள் என்னுடைய ஜெபத்தினாலே கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம், ஜெபிக்காமல் கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பழக்கமாக தான் செய்யறாங்க, சுபாவமான காரியம். இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சில மக்கள் சொல்றது போல இடையிலேயே தோத்துறோம் அல்லேலூயா தோத்துறோம், இந்த மாதிரி சொன்னாதான் அந்த ஜெபம் வரும். இப்படி சில மக்களும் இருக்கிறாங்க. இது போன்ற மனித பாரம்பரியத்தை பின்பற்றுகிற சில மக்களை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு சிந்தனைக்காக தான் சொல்றேனே தவிர யாரையும் நான் குற்றப்படுத்தவோ பரியாசம் பண்ணவோ செய்யல. இதெல்லாம் இருக்கும்போது நாம ஏன் இன்னும் இருக்கிறத விட்டுட்டு இல்லாத போய் ஏன் தேடுறோம் அப்படின்னு ஒரு கேள்விதான் கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது கேள்விக்கான பதில் அல்லவே நீங்க சொல்லலாம். ஆமா, பதில் கிடையாது. பதில் வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. மூன்றாவதாக, இப்போ அப்படியே நான் தேடி பார்த்தாலும், எப்படி தேடி பார்த்தாலும், அப்பா தன்றி குருஜி நானா அப்படின்னு தேடி பார்த்தாலும் யாரும் வேதாகம வார்த்தைகள் அப்படி கூப்பிடவில்லையே. நான் மட்டும் ஏன் கூப்பிட வேண்டும் என்று எப்பவாவது நாம் சிந்திச்சிருக்கேனா? ஏன் நான் சிந்திக்க எனக்கு தெரியலையா? சிந்திக்க முடியும், ஆனா சிந்திப்பதற்கு எனக்கு நான் என்ன கருத்தை நிலைநிறுத்தி இருதயத்தில் வைத்திருக்கேனோ அந்த கருத்தை நிலைநாட்ட விரும்புகிறேன்.
அதனால இவைகளை தேடி பார்த்தாலும் எனக்கு தெரியாமலும் புரியாமலும் போகும். காரணம் என்ன? உணர்ந்து கொள்ளாத போது மத்திய 13 சாத்தான் அதை பறிக்கப்பட்டதை இருதயத்திலே இருந்து எடுத்து போடுகிறான். அப்போ உணர்ந்து கொள்வதற்கு என்ன இருக்கு? எனக்கு என்னுடைய சிந்தை ஒரே நோக்கமாய் இதை செய்தால் என்ன, செய்தால் என்ன, கூப்பிட்டால் என்ன என்று நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய அப்பாவை நான் எப்படி கூப்பிடுவேனோ என்னுடைய ஆவிக்குரிய பிதாவையும் நான் அப்படிதான் கூப்பிடணும் நான் நினைக்கிறேன். அது ஆழமா என்னுடைய மனதில் வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இதை ஏன் பார்க்க தெரியாதுன்னா, அது எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியாது. பிழையாம போயிட்டு இருக்காரு, ஒரு காரியத்திற்காக போகும்போது எதுவுமே தெரியாது. அது மாதிரி நம்முடைய சிந்தையில பரிசேயர் சதுசேயர்கள் ஒரே விதமான சிந்தையா இருந்தபடினாலே இயேசு சொல்றது எதுவுமே அவங்களுக்குள்ள போகவே இல்லை. பாருங்க, இப்ப நான் ஏன் சிந்திக்கிறது இல்லை என்றா, பிதாவையும் அவருடைய வார்த்தைகளை விட எல்லா மனிதர்களையும் அவருடைய தோற்றங்களையும் அவர்கள் கூப்பிடும் வார்த்தைகளையும் உலக மொழிகளையும் நான் கவனிக்க ஆசையாய் விருப்பமாய் இருக்கிறேன். இது ஒரு காரணம். இல்லைன்னா பழக்கமாக விட முடியாமல், அதாவது பழகிட்டேன், பழக்க தோஷத்துல வந்துருச்சு அப்படின்ற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. பழக்க தோஷத்துல வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி பழக்க தோஷமா இருக்கிற மக்களா இருந்தா நம்ம மாத்திக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இது கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த மொழிகளையும் அந்த வார்த்தைகளையும், அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியார் மூலமாய் என்ன பேசினார்களோ அந்த வார்த்தைகளையும் அந்த மொழிகளையும் கவனிக்க நான் மிகுந்த ஆசையா இருக்கிறேனா? இப்படி என்னை நான் பரிசோதிக்கும் போது அப்ப எங்கேயே நான் ஏதோ தவறு செய்கிறேனா? இல்ல நான் சரியா இருக்கிறேனா? சாத்தான் வந்து எப்படியாவது தடை செய்ய விரும்புவான். நான்காவது நாம் சொல்ல போறோம். அப்படியே நான் தேவனுடைய வார்த்தையில எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தேடின போது நான் உடனே அந்த கலாத்தியர்லையும் ரோமர்லையும் மார்க்லையும் இந்த 3 இடத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன். மகிழ்ச்சி. இப்போ அப்பா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இந்த இருக்கே அப்படின்னு நான் கண்டுபிடிச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சரி, எண்ணி பார்த்த பிற்பாடு கண்டுபிடிச்ச உடனே நான் வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, கலாத்தியருக்கும் ரோமருக்கும் நல்ல சூழ்நிலை இருக்கிறது. ஏன் அங்கே அதை சொல்றாருங்கிறதுக்கான சிறந்த சூழ்நிலை இருக்கிறது. நாம் அங்கே கீழே அந்த வசனத்தில் வரும்போது அந்த சூழ்நிலையை நாம் சொல்லுவோம். அது 2ஆம் 3ஆம் பாடத்துல தான் அது வரும். அப்போ நம்ம அதை கண்டுபிடிப்போம். இப்படி நான் அப்படி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சந்தோஷமாப்பட்டு, ஆஹா இது இப்படி இப்படி சொல்லாமான்னு கேட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தையிலையும் சொன்னாங்களே, இந்த இருக்கே அப்பான்னு இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே ஓகே நான் இருந்துறேன், போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி யாராவது அடுத்து அப்போஸ்தலர்களாவது இயேசு கிறிஸ்தாவது ஆவியானவர் ஏவுதலாவது இந்த வார்த்தை பதிவில் இருக்கா, அதாவது கூப்பிட்டுருக்காங்களா, இப்படி ஜெபிச்சிருக்காங்களா என்று நம்ம பார்க்கறதுக்கு ஏன் மறக்கிறோம்? பார்க்க நான் நினைக்க போகும்போது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமே. அப்ப இப்படி சொன்னாங்களே, ஒரு காரண காரியம் இல்லாம சொல்லியிருப்பாங்களா? அப்ப அவங்க ஒரு காரண காரியத்தை வேதத்துல வச்சிருப்பாங்களே. இப்படி நான் பார்க்கும்போது திடீர்னு சாத்தான் குறுக்கிட்டு இது சரிதானே என்ற முடிவுக்கு தேவ ஞானத்தை உலக மொழியில சம்பந்தப்படுத்தி பார்த்து விட்டு ஏமாற்ற இடமளித்து, அதாவது வஞ்சிக்க இடமளித்து, லௌகீக ஞானத்தினால மயக்கப்பட்டு சரி என்று நானே சொந்தமா ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். நான் அந்த முயற்சி பண்ண இல்லையா, அந்த முயற்சி பண்ணி தொடர்ந்து பண்ணியிருக்கணும். பாருங்க, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவன் தெளிவாய் கொடுத்திருந்தாலும் சில இன்னும் ரகசியமான காரியங்கள் கூட இருக்கிறது. நம்முடைய தேவைகள் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய பாகத்தில் சில காரியங்கள் இருக்கிறது, அறிந்து கொள்ள முடியாதும் இருக்கிறது. ஆனால் அறிந்து கொள்ள தெளிவாக இருக்கிற காரியங்களை நான் இயேசு இப்படி எப்பாவது ஜெபம் பண்ணியிருக்காரா? சரி, ஒரு வார்த்தையை பார்த்துல ஜெபம் பண்ணியிருக்காரு. அப்ப எல்லா இடத்துலயும் அப்படி இல்லையே. இந்த 3 இடத்துல இருக்கு, ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி அப்பாண்டு ஒண்ணுமே காணுமே. ஃபாதர் தானே இருக்கு, ஏன் இல்ல அப்படின்னு என் மனதில் ஏன் தோண மாட்டேங்குது? நான் அந்த லௌகீக ஞானத்துக்கு நான் போயிட்டேன். அந்த லௌகீக ஞானத்துக்கு நான் போட உடனே மயக்கப்படுறேன். மயக்கப்பட்டு சரி ஓகே சரி என்ற முடிவுக்கு நான் வந்துடுறேன். நான் படிக்கிற அந்த பிஹெச்டி தத்துவியல் அதெல்லாம் வந்து என்னை சரின்னு சொல்ல வச்சிரும். பாருங்க,
எவ்வளவு ஞானம், உலக ஞானம் இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும் தேவன் தான் நமக்கு தந்தார். அந்த ஞானத்தை மோசேயாவது பவுலாவது எங்கேயாவது வேதத்தில் பயன்படுத்தியிருக்காங்களா? அது அவங்களுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும். ஆனால் வேதாகமம் என்று வருகிற பொழுது, மக்களை கட்டுவிக்கிற காரியம் என்று வருகிற பொழுது, இங்கே எங்கேயாவது அப்படி அவங்க அந்த உலக ஞானத்தை கொண்டு வந்து இங்கே சம்மந்தப்படுத்தியிருக்காங்களா அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ 5வது பாகத்துக்கு போகிறோம். பிறகு சரி, இப்போ நான் ஏமாந்துட்டேனா அப்படின்னு நினைக்கிறேன். சிறிது விழித்து கொண்டேன். திடீர்னதும் நான் நித்திரையா இருக்கும்போது சாத்தான் வந்து என்னை கெடுத்து இந்த வார்த்தையை போட்டான். சரி, நான் விழிப்பாயிடணும், இவ்வளவு ஏமாந்து போகக்கூடாது, தேவனுடைய வார்த்தையில தேடணும் அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பிக்கிறேன். விழித்து கொண்டு எல்லா இடத்திலும் இப்படி பதியப்படவில்லையே என்று மூல மொழிக்கு சென்று ஆராய்ந்து பார்க்கும்போது, நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் இப்படிலாம் இருக்கே. அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவை என்றால், திரும்ப நான் ஆங்கிலத்தில் செக் பண்றேன். ஆங்கிலத்தில் பிதாவை என்றால் ஃபாதர். ஃபாதர் செய்தானே, ஓகே, டக்குன்னு எனக்கு சந்தோஷம் வந்துடுது. இப்போ ஃபாதர் என்றால் நான் என்ன புரிந்து கொள்றேன்னா, தகப்பன் என்றும், நம்முடைய தமிழ் பாசையில் அப்பா என்றும், அப்பனே என்றும், டா என்றும், தகப்பா என்றும், டாடி என்றும், நைனா என்றும், இன்னும் தெலுங்குல மலையாளத்தில் இப்படி இப்படி நம்ம சில வார்த்தைகளை போட்டு பேசலாம் தானே, என்ன தப்பு இருக்கு? அதுதானே இது. இப்போ ஃபாதர்னா இதுதானே, நம்ம ஃபாதர்னா நம்ம அப்பாவை தானே ஃபாதர்னு சொல்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, உங்க நினைவு தவறில்லைன்னு வைத்துக்கொள்ளலாம். திரும்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்ல. திரும்பி என்ன கேள்வி கேட்கணும்? அப்படியானா ஃபாதர் என்ற இந்த ஆங்கில வார்த்தை தமிழ்லையோ மற்ற பாஷையிலையோ எல்லா இடங்களையும் அப்பாண்டு மட்டும் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கா? தந்தை என்று மட்டும் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கா? தன்றி என்று மட்டும் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கா? குருஜி என்று மட்டும், பாபா என்றும் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கான்னு தேட மறந்தது ஏன்? நான் இங்கேயும் நின்றுக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு போற உலகத்தில் இன்னைக்கு இயேசுவை இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை சொல்லணும் முதல்ல தெரியல. மறக்க முடியல டாடி, மறக்க முடியல டாடி. அது எந்த வார்த்தையில் இருக்கு டாடின்னு சொல்லிட்டு? ஒருவேளை சிறந்த பாடகராக இருக்கலாம். மனிதன் மத்தியில சிறந்த பாடகராக இருக்கிறதுக்காக வேத வசனங்கள் எங்கே? அப்போ மூலமொழி அவங்க செக் பண்ணதுனால மேலோட்டமாக பார்த்து நம்ம அப்பா என்ற வார்த்தையை எடுத்து டாடி நம்ம சொல்றோம்ல. இன்னும் எதிர்காலத்தில் அதுக்கு என்னென்ன வார்த்தை வருமோ, டாடி என்ற வார்த்தையை டா என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா டாடி? இன்றைக்கு இந்த இளைஞர்கள் சொல்றது போல, புருஷனை மனைவியை புருஷன் சொல்றது போல மாறி மாறி இப்படி என்னடா என்ற காலங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா? இது என்ன வேணாலும் சொல்லுவாங்க. சரி, இப்படி சொல்லுவதற்கு இப்படிலாம் இருக்கிறதா? இந்த ஏன் இப்படி சொல்லல? ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தையை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே சொல்லல. அதையே நம்ம கவனிக்க மறந்தோம். அப்போ நான் ஒரு தலை பட்சமாக இருக்கிறேன், ஒரு பக்கமாக இருக்கிறேன். வேதத்திற்கு 2 பகுதி இருக்கிறது. நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது. இருள் இருக்கு, ஒளி இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. அப்போ பொல்லாங்கு இருக்கு, நல்லது இருக்கு. எல்லாமே இருக்கா? இருக்கு. வேதத்திலே பதியப்பட்டிருக்கிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எதுக்கு பிரதர் இதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? கூப்பிட்டா என்ன அப்படின்னு தான் மறுபடியும் உங்களுடைய கேள்வி இருக்கலாம். ஆனா நீங்க இந்த பாடம் முடிகிற வரைக்கும் தயவு செய்து பொறுமையா இருங்க. அப்பதான் நீங்க திரும்ப பேசுங்க. 6வது பாகத்துக்கு போறோம். சரி, இப்போ இப்படி கூப்பிடலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபாதர் என்ற உடனே நான் எப்படி கூப்பிடலாம்? தகப்பன் என்றும், அப்பா என்றும், அப்பனே என்றும், டா என்றும், டாடி என்றும், இன்னும் தகப்பா என்றும் நம்ம கூப்பிடலாமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதான் நினைச்சதுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிலையும் நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஃபாதர் என்ற அந்த வார்த்தையானது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஏன் இல்லை? ஏன் வேறு வேறு வகையாக? தமிழ் பைபிளில் பாருங்க, வேறு வேறு வகையான வார்த்தைகளை போட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? அதற்கான அர்த்தம் என்ன? அதுக்கான ஸ்ட்ராங் நம்பர் என்ன? இதை நான் பார்க்க வேண்டாமா? சரி, 6வது பாகத்துக்கு போவோம். தந்தை என்றும், தன்றி என்றும், பாபா என்றும், ஜி என்றும், பிதா என்றும், இன்னும் நெருக்கமாக டே டாடி என்றும் கூப்பிட்டா என்ன தவறு என்றும், அதையும் மிஞ்சி என்னை இதை பொறுத்து கொள்ளுங்க, அதையும் மிஞ்சி அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே, இன்னும் மம்மி என்று நீரே அப்பத்தா நீரே இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
சந்தேகம் இல்லை, எல்லாம் சொல்லுவார்கள். ஏன்னா நான் புரிந்து கொள்ள மொழிபெயர்ச்சியில் அம்மானா அது புரியாது, இது ஒரு புதிய வார்த்தை. அதுக்கு முன்னாடி புராண வார்த்தை ஒன்று இருக்கு, ஆத்தா. பாருங்க, இப்படி பாடல் பாடுறாங்களா, ஆத்தாண்டு. இந்த ஆத்தா என்று சொல்லி கூட பாட ஆரம்பிப்பாங்க. தேவன் இவ்வளவு பெரிய பரியாசத்துக்குரியவரா? நம்ம சிருஷ்டித்த தேவனை இவ்வளவு கீழ்த்தரமாக நினைக்க நமக்கு எப்படி மனது வரும்? இது எல்லாம் என்ன என்று என் மனம் ஆராய்வதற்குள்ள சாத்தானுடைய சொந்த முடிவுக்கு தள்ளிட்டான். இப்படிலாம் சொல்லாமா, டாடி என்றும் அம்மா என்றும் மம்மி என்றும், இதெல்லாம் அவங்க காப்பாற்றுற அந்த வேலையானது இப்படித்தானே இருக்கு. சிலங்கள தாய் பட்டணம் அப்படிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு தாய் சுமப்பது போலன்னு இருக்குல்ல, அப்போ நம்ம சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நானே என்னுடைய சொந்த ஆராய்ச்சியில் முடிவுக்கு வந்துடுறேன், உலக ஞானத்தை போட்டு. அப்போ எல்லாரும் சொல்வது போல நானும் சொன்னால் என்ன தவறு என்று புதிய எளிமையான தமிழ் மொழிபெயர்ப்பிற்கு சென்று விடுறேன். பிறகு 7வது பாகம். பிறகு இன்னும் சிறிது தேவனுடைய வார்த்தையில் நான் போதிக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு ஆவிக்குரிய பிதாவுக்கு ஆபிரகாம், யாக்கோபு போன்ற பிதாக்களுக்கு நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்றெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு. பிதாக்களுக்கு தந்தைக்கும் தகப்பனுக்கும் தன்றிக்கும் நைனாக்கும் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தானே, ஃபாதர். இருந்தாலும் அவரவர் மொழியில் பாஷையில் வேறுபாடுகள் இருக்கிறதே, வெவ்வேறு விதமான பாஷைகள் பதியப்பட்டிருக்கிறதே, ஒரே மாதிரியான வார்த்தை இல்லையே என்று நான் ஆராய்வதற்குள் தாழ்மையான இருதயத்தை நான் தாழ்த்தி நம்முடைய பிதாவிடம் கேட்டால் கிறிஸ்து மூலமாய் நிச்சயமாக அப்படியே கொடுப்பார். அப்படியே நான் தேடி பார்த்தாலும் அப்படி யாரும் கூப்பிட்டிருக்கிறார்களா, சொல்லி இருக்கிறார்களா, நான் மட்டும் ஏன் கூப்பிட வேண்டும் என்று சிந்திக்க வேணும். நான் ஏன் சிந்திக்கிறதில்லை என்றால், பிதாவையும் அவருடைய வார்த்தைகளை விட எல்லா மனிதர்களையும் அவர் கூப்பிடும் வார்த்தைகளை கவனிக்க ஆசையாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இப்போ எந்த வசனத்தையும் தரல, சிந்தனைக்கான சில கேள்விகளை மட்டும்தான் கேட்டிருக்கோம். இன்னும் சில பாடம் சில வசனம் இல்லாமல் தான் போகும். பிறகு அந்த கேள்வியெல்லாம் முடிச்ச பிற்பாடு தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த அப்பா என்ற வார்த்தையானது தமிழ்ல அப்பான்னு இருக்கு இல்லையா, தமிழ்ல என்ன இருக்கு, ஆங்கிலத்தில் என்ன இருக்கு, கிரேக்கில் என்ன இருக்கு, இதனுடைய வார்த்தைகளுக்கு ஸ்ட்ராங் நம்பர் என்ன, எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க, அப்ப எந்த காரியத்தை இதுக்கு எப்படி அழைக்கிறது, அப்ப அப்பா பிதாவேனா அது என்ன மொழி, இதெல்லாம் நம்ம துல்லியமாக பேசுவோம். அது வரைக்கும் தேவன் நமக்கு ஞானம் தரட்டும், நம்ம காத்திருப்போம். கர்த்தருடைய வழியில் செல்வதையே நாம மேன்மையாக எண்ணுவோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை மதிக்கிறோம், உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். நீர் பயங்கரமானவர். உம்மை குறித்து பேசும்போதெல்லாம் மேன்மையான உயர்வான காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகம் அதனுடைய வழியில் செல்லுகிறது. தேவனுடைய மார்க்கமும் உலகத்தின் மார்க்கமும் வேறே வேறே. ஆகவே நாங்கள் அவையிலிருந்து பிரிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இவைகளெல்லாம் காணுவதற்கு கண்கள் தந்து, இயேசு எப்படி ஜெபித்திருக்கிறார், இயேசு எப்படி பேசியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் ஆவியின் ஏவுதலினாலே எப்படி பேசியிருக்கிறார்கள் என்பதை காண கண்களை தாரும். பிதாவே, நாங்கள் யாவரும் வளர்ந்து வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் யாவரும் வேத வாக்கியத்தில் என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று காண எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். தாழ்மையான இருதயத்தை தாரும். பிதாவே, எங்களுடைய கல்வி ஞானங்களும் எங்களுடைய அறிவுகளும் குப்பையாக இருக்கிறது. நீர் குப்பையாக ஆக்கினீர். மனித ஞானத்தினால் தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் பயந்து, அவர் எப்படி பேசுகிறார், எப்படி சொல்லுகிறார்கள், எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்தோடு கவனித்து அப்படியே பேச எங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தார். இப்படிப்பட்ட உணர்ந்து கொள்ளுதலை பெற்றிருக்க எங்களுக்கு தாழ்மையான உணர்ந்து கொள்ளுதலை தாரும், புத்தியை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. மீண்டும் நாம் தொடரிலே சந்திப்போம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.